மீகா 4வது அதிகாரம் 8வது வசனம். The book of Micah chapter 4 verse 8. மந்தையின் துருக்கமே சியோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். ஹல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தை கிடைத்த உடனே ஸ்தோத்திரம், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. When I got this word, I was very happy because God is with us and He does great things. 2010வது ஆண்டு நம்முடைய போதகர் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்தில் பிரவேசித்திருந்தார். 2010 October 15th, senior pastor went to be with the Lord. அதுக்கடுத்த வருஷம் முதல் ஆராதனையிலே கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். I believe that the word that God gave that new year following that will be there with you. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, what God said, அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்பட்டிருக்கும் என்று சொன்னார். God said their church should be established before me. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார். God said their children will be like before. ஸ்தோத்திரம், ஆடல் பாடலும் அவர்களிருந்து புறப்படும் என்று சொன்னார். God said singing and dancing will start from them. வர்த்திக்க பண்ணுவேன், குறுகி போவதில்லை என்று கர்த்தர் பேசினார். God spoke saying, I will increase and not decrease. சொன்னபடியே முதல் நாளே அற்புதங்களை செய்தார். Same way as God spoke, He did a miracle even in the first day. அப்படி அற்புதத்தை பெற்ற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே தானே இருக்கிறீர்கள். Even those who received that same miracle of God are still here with us. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷத்தில் பார்க்கும்போது பாஸ்டர் ஆஸ்பான் ஷேர் பண்ணது போல, and as we saw the next year after that, what Pastor Osborne shared, இரவும் பகலும் நம்மை தூங்காமல் அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை தம்முடைய சபைக்காய் நிறைவேற்றுகிறதிலே வைராக்கியமுள்ள தேவன் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். God spoke saying that He is a God who does not sleep even night and day, and He zealous to keep His promises. மறுபடியும் இந்த வருஷத்தின் முதல் நாளிலே இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது, and in this first day of this new year, as we see this promise, 2011வது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் இதுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குது பிரியமானவர்களே. There is a connection between the promise that was given between this and the one that was given in 2011. மந்தையின் துருக்கமே சியோன் குமாரத்தின் அரணே, tower of the flock and stronghold of the daughter of Zion, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். To you shall it come, even the former dominion. ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். The kingdom of the daughter of Jerusalem shall receive. முந்தின ஆளுகை மகிமையான ஆளுகை. The former reign was a glorious reign. கர்த்தர் ராஜாவாக இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். It is a great privilege to have God as the king. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திலே தாவீதை கொண்டும் சாலமோனை கொண்டும் அரசாட்சியை ஏற்படுத்தினார். அந்த நாட்களிலே ஆளுகை, அந்த நிமித்தம் தேவன் மகிமைப்பட்டார். God through his kings Saul and David, God established himself and God was glorified through that. தாவீது நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய கட்டளைக்குள் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக வந்தது. Through David, Israel prospered and it came into the reign and into the good blessing of God. எந்த ஒரு தேசமும் எந்த ஒரு வீடும் எந்த ஒரு குடும்பம் எந்த ஒரு நபரும் தேவனுடைய ஆளுகையை மதிக்கிறார்களோ அந்த இடங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். Whichever nation, whichever place, whichever person respects the reign of God, they will all get blessed. Autocratic society என்று நாம் பார்க்கிறோம், democratic society என்று பார்க்கிறோம். ஆனா இன்னொன்று இருக்குது, theocratic rule. We heard about the autocratic rule and the democratic rule, but there is another rule, that is the theocratic rule. The autocratic, democratic, நம்ம country, democratic country இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷ ஆளுகைகள். If you look at our country, which is a democratic country, it is a man who rules. ஆனால் theocratic rule வரும் பொழுது தேவனே அரசாட்சி செய்கிறார். Theocratic rule, God himself rules and reigns. Hallelujah. Hallelujah. மந்தையின் துருக்கம் என்று சொன்னால் what it means, tower of the flock,
டவர் ஆஃப் த ஃப்ளாக், மந்தையினுடைய டவர் என்று அர்த்தம். Praise It God. means the tower which belongs to the flock. அப்போ அந்த மந்தைக்கு நேராக ஒரு கோபுரம், ஒரு டவராக தேவன் திருச்சபையை வைத்திருக்கிறார். God has kept the church as a tower for the flock. அந்த இடத்துல மந்தையை சேர்க்கிற ஒரு இடமாக இருக்கிறது. That is the place where the flock is gathered. தொழுவமாக இருக்கிறது. It's a place where they are brought together. சோ அந்த டவரை பார்த்து சொல்லுகிறார். Looking at that tower, God is saying, ஒருவேளை இந்த டவர் என்கிறது பொருத்தம் நம்முடைய சபையின் பெயர்களும் பொருத்தம் தான். maybe because this tower is more relational to the name of our church as a tower. அது ஏன் கொஞ்சம் சந்தோஷமா ஆமென் சொல்லக்கூடாது? Why can't we say amen to that? பாத்தீங்களா, அப்பப்போ ஸ்க்ரூ போட்டா தான் ஆமென் வருது. இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, டவர்ங்கிறது இங்க நம்ம சபைகளுக்கு பெயருக்கும் டவர் தான். யான் Only now I can imagine that our church is also called as towers. இந்த டவரை, இந்த துருக்கத்தை தேவன் மந்தையின் துருக்கம் என்று அழைக்கிறார். This tower, God is calling it as a tower of the flock. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த டவருக்குள்ளாக முந்தின மகிமையின் ஆளுகை இருந்து கொண்டிருக்கும். Inside that tower, the former glory, the former reign will be there. ராஜரிகம் எருசலேமின் குமாரத்தின் இடத்தில் வரும். The dominion shall come to the kingdom of the daughter of Jerusalem. சியோன் குமாரத்தின் அரண் என்கிற ஒரு வார்த்தை இங்கே பார்க்கிறோம். We can see here the kingdom of the daughter of Jerusalem. அரண், அரண். The dominion. டொமினியன் என்று எழுதியிருக்கும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஸ்ட்ராங் ஹோல்ட் என்று எழுதியிருக்கும். Another translation, it is put as a stronghold of the daughter of Zion. நமக்கு தேவன் அரணாய் இருக்கிறார். God is a stronghold to us. சபைக்கு தேவன் அரணாய் இருக்கிறார். To the church, God is a stronghold. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவன் அரணாய் இருக்கிறார். Even in our individual life, God is a stronghold. எத்தனை பேருக்கு அது ஆசை? How many of you desire that? Hallelujah. Hallelujah. தாவீது இதை அறிந்த தாவீது சொல்லுகிறான், தேவரே நீர் எனக்கு கேடகமும் எனக்கு அரணும் எனக்கு கோட்டையும் எனக்கு எல்லாம் சொல்லி விவரிக்கிறதாக நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். David, we can see, says that God, you are my stronghold, you are my fortress, you are my tower. You can see that in the book of Psalms as he's written it. ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது அவசியம். It's necessary that I explain a small thing for a better understanding for you. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வருகிறதற்கு முன்னாலே, Before we became the children of God, நம்முடைய இருதயம் மனதை சுற்றிலுமாக ஒரு டவர் இருந்தது, ஒரு அரண் இருந்தது, ஃபோர்ட்ரஸ். surrounding our heart and surrounding us, there was a fortress. இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் என்கிறதுக்கு ஃபோர்ட்ரஸ்னு அர்த்தம் உண்டு. Stronghold also means a fortress. அப்படி என்று சொன்னால் What it means, ஒரு பெரிய கோட்டை சுவரை நீங்க மனதில் கற்பனை பண்ணிக்கொள்ள வேண்டும். imagine a big wall Fortress. around, a fortress, fortified wall, a fortified wall surrounding, பயங்கர திக்கு வால். அதை தாண்டி யாரும் வர முடியாது. a thick wall which no man can cross. நம்முடைய ஆத்துமா அப்படி அடைபட்டிருந்தது. Our soul was locked up like that. சாத்தான் நம்மை சுற்றிலுமாக ஒரு பெரிய கோட்டையை கட்டி வைத்திருந்தான். Satan had built a big fortress all around us. உள்ள இருந்து வெளியில போக முடியாது, வெளியில இருந்து எதுவும் உள்ள வர முடியாது. From inside nothing can go out, nothing from outside can come in. அங்கே ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்ல பிசாசு தன்னுடைய தூதர்களை வச்சு ஆம்டாக இருந்தான். ஆம்டு டெவில். And Satan had kept his demons and fallen angels, and they were armed and they were ready to fight. ஆயுதம் தரித்த பலவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. The words of God says, the verses says, he is a strong man with a weapon. அந்த ஆயுதம் தரித்த பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடைமைகள் என்ன செய்ய முடியாதாம், பறித்துக் கொள்ள முடியாது. Unless you bind that strong man, you cannot take off his goods. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல செய்த ஒரு நன்மை என்ன தெரியுமா? What good thing the Lord Jesus Christ did in our midst is, ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணினார்? the very first thing is, அந்த ஆயுதம் தரித்த பலவானை ஆயுதங்களை உரிந்து கொண்டார். that strong man who had the weapon, God struck him down. இதுக்கு சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா தானா வந்திருக்கணும். Should say hallelujah for this. சச்சின் டெண்டுல்கர் 100 அடிச்சா எப்படி எல்லாம் நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, தெரியும் எனக்கு. For Sachin hitting a century, we say hallelujah. டெல்லியில விளையாண்டுட்டு இருப்பாரு சச்சின். He might be playing in Delhi. இங்க நீங்க விசில்லாம் நீங்களோ என்ன தெரியல, உலகத்துல அடிக்கிறோம் இல்ல. Some people of the world, even in Chennai, will be whistling for that. அங்க அவருக்கு சத்தம் கேக்குதா? Can you hear a sound? அங்க டெல்லியில கேக்குதா?
and they hear your sound in Delhi, ராபர்ட் விசில் அடிக்கிறாருன்னு சொல்லுவாங்களா? will they say Robert is whistling there in Delhi? 99 அடிச்சு நம்மள கிளைமாக்ஸ்ல உட்கார வைக்கிறாரு பாருங்க. He hits 99 and makes us sit down in a climax. அந்த ஒன்ல இருக்கு டெசிஷன். And in that one there is a decision. இப்போ கர்த்தருடைய வார்த்தை அதை காட்டிலும் பெருசு இல்லையா? And the words of God bigger than that. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இப்போ எதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? மாட்டிக்கிட்டீங்க. புரிஞ்சுங்க. ஆண்டவர் செய்த காரியம் என்னன்னா, he disarmed the devil first. What God said is, what God did is he dissolved the devil first. அந்த ஒரு ஆயுதம் தரித்த பலவான்ட்ட இருந்து ஆயுதங்கள்லாம் உறிஞ்சிட்டார். The man, the strong man who had the weapon, God removed it all. கொஞ்ச நாளா அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். Praise the Lord. For some days I'm thinking, அவன்ட்ட ஆயுதம் இப்போ இல்ல. he does not have the weapon. இல்லைன்னு சொல்லுங்க. Say he doesn't have it. என்ன இல்ல? What does he not have? The weapon. கரெக்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தூங்காம இருக்கிறதுக்காக நன்றி. You're telling it correctly. Thank you for not sleeping. அவன்ட்ட ஆயுதம் இல்ல. He does not have the weapon. அவன் சும்மா நடனமாடிட்டு தான் உட்கார்ந்திருக்கான். He is just jumping around. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்துட்டார்னா, What did God do after that? அவனை துரத்துகிறதுக்கு அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். To cast him away, God gave us the authority. Praise the Lord. Praise the Lord. பிறகு கர்த்தரே நமக்கு அரணாக மாறிவிட்டார். Then God himself became a stronghold for us. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is a good God. அவர் அரணாக இருக்கும்போது அவர் நமக்கு சகல நன்மைகளை தருகிற தேவன். When he is a stronghold, he gives us all the good we need. வெளியில எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. There is no need for us to go out anywhere. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே நமக்கு உள்ளதான் இருக்கு. Even the departmental store is right inside. எங்க இருக்கு? Where is it? இந்த பக்கத்துல ரிலையன்ஸ் ஷாப்ல இருக்கா? Is it in the nearby Reliance store? இங்க தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இது நமக்கு. Inside the fortress, inside Hallelujah. the stronghold is the department store. Amen. Hallelujah. சத்துரு உட்புகுதல் இராதுன்னு கர்த்தர் சொன்னார். And God said the enemy will not enter. உன் அலங்கத்துல என்ன உண்டு? சமாதானமும். உன் அரண்மனையில் என்ன உண்டா? சுகமும் உண்டு. In your tower there will be peace, and in your inner court there will be healing. Hallelujah. Hallelujah. There will be healing and health. There will be healing and health. சத்துரு உட்புகுதல் இராது. The enemy shall not enter. நீங்க கரெக்ட்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. கர்த்தர் சேர்த்திருக்கிறார். You've come to the right place. God has joined you. இதை விட ஒரு நல்ல பிளேஸ் உலகத்துல கிடைக்கவே கிடைக்காது. There is no better place than this which you can receive in this world. அந்த நன்மையும் ஆசீர்வாதத்தையும் ருசி பார்த்து தான் இத்தனை பேர் சாட்சியா சொல்லி இருக்கீங்க. Having tasted that goodness, all of you have testified. நீங்க சொன்னீங்களோ சொல்ல முடிஞ்சோ சொல்ல முடியலையோ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துட்டீங்க. Whether you were able to mention it or not, you have seen that the Lord is good. அந்த ருசித்து பார்த்துட்டேன்னு சொன்னனால ஒரு அல்லேலூயா தானா வந்திருந்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். Praise the Lord. Hallelujah. அப்போ சியோனுக்கு பெயர் சியோனின் அரணே, குமாரத்தினுடைய அரண். What is called as Zion? It is called the stronghold of daughter of Zion. உன்னுடைய அரணுக்குள், praise the Lord, inside your stronghold தேவனுடைய ஆளுகை உண்டு. The reign of God will be there. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு சில காரியங்களை நான் உங்களோடு கூட டீடைல்டாக பேச விரும்புகிறேன். Hallelujah. This day I want to speak to you some things in detail. அப்போ தேவனே நமக்கு அரணாய் இருக்கும்போது, தேவன் ஆளுகை செய்யும் பொழுது அவருடைய சித்தங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கும். When God is a stronghold, when God is reigning, his plan would be fulfilled. அவருடைய ஆளுகைக்கு மிஞ்சி வேற ஆளுகை இல்லை. There is no other reign other than his or greater than his. நம்பினால் அல்லேலூயா சொல்லுங்க. If you believe in it, say hallelujah. பாத்தீங்களா? Praise the Lord. அவருடைய ஆளுகை நல்ல ஆளுகை. His reign is a good reign. சிலர் அப்படி ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. 2013 எங்க பாட்டி சொல்லிருக்காங்க, ரொம்ப சீரியஸா இருடா மகனே அப்படினு. 2013 my grandmother said, கர்த்தர் சொல்லுகிறார் சந்தோஷமா இருங்கன்னு. Hallelujah. But God is saying rejoice. Amen. Amen. அவருடைய ஆளுகையை காட்டிலும் வேற நல்ல ஆளுகை கிடையாது. There is no other better reign than his reign. ஒருவேளை 12ல இஷ்டத்துக்கு எதையாவது அங்கங்க சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல பொருத்தனை பண்ணணும். ஆண்டவரே உங்க ஆளுகைக்குள்ள டோட்டலா வருகிறேன். If in 2012 if you had been going around here and there, make a good decision that this year I will be inside your reign. இந்த இடத்துல ஏன் இந்த வசனம் இங்க எழுதப்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? Do you know why this verse
is written in this place. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டவர்களாய் போயிருந்தார்கள். The children of Israel had become captives to Babylon. நீங்க ஒரு புத்தகத்தை ஒரு வசனத்தை ஸ்டடி பண்ணும்போது அந்த புத்தகத்தை முதல்ல ஸ்டடி பண்ணணும். Before reading a verse and studying it, you should study the book. பேக்ரவுண்டை நீங்க முதல்ல ஸ்டடி பண்ணணும். You should study the background of that book. இப்போ இவர்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டது நிமித்தம் இவர்கள் கதறுகிறார்கள், எங்களுக்கு எல்லாமே போச்சுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள் வருகிறார்கள். Since they were captives to Babylon, they are crying out and they're saying everything is lost for us. By the rivers of Babylon there we sat and cried ன்னு போட்டிருக்கு. It is mentioned how they cried by the rivers of Babylon. எங்களுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இந்த பாட்டு போனியம் அப்படிங்கிற ஒரு ஆளு ஒரு குரூப் பாடின பாட்டு அதை நான் ரொம்ப ரசிச்சு கேட்டிருப்போம். Before I was saved, I have listened to this song written by Boniam. அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியாம நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன். Without understanding the meaning, I was singing. மியூசிக்காக கேட்டுக்கிட்டு இருந்தோம். Because of the music I was listening. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இவர்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்ட போன போது இவர்கள் பாபிலோனுடைய நதிக்கரையில உட்கார்ந்துக்கிட்டு நாங்க எப்படியெல்லாம் தேவனை ஆராதித்தோம், ஐயோ இப்போ எங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. The truth was, they were sitting by the shores of Babylon's river and then they were crying out, oh what goodness of Lord we are missing out. அதான் கர்த்தர் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். That is why God is saying that following verse. இப்போது நீ சத்தமிட்டு கதறுவானேன். Why do you cry aloud? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? Is there no king in your midst? Hallelujah. Hallelujah. நீ சத்தமிட்டு கதறுவானேன். Why do you cry aloud? இப்போ அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். ஏன் நீ கதறுகிற? ராஜா உன்கிட்ட இல்லையா? Why are you crying out? Is not the king with you? நீங்களே நானும் சொல்லணும், என் ராஜா எனக்குள்ளே ஆளுகை செய்கிறார். You and I should say, my king is reigning inside of me. ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறது என்னன்னு கேட்டால், நான் உனக்கு ஆளுகை செய்கிறதுக்காக உன்னோடு கூட இருக்கிறேன், நீ அழ வேண்டாம். What God is telling you this morning is to reign. I am inside of you. எவ்வளவு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. What an encouraging word God is speaking to us. சர்வெண்ட் கிங்காக வந்தது உண்மைதான். It is true that he came as a servant king. அடிமையும் ராஜாவுமாக ரெண்டு ரோலையும் எடுத்து கர்த்தர் வந்தது உண்மைதான். It is true that Jesus took the role of a servant as well as a king and came. இப்போ என்ன ரோல் தெரியுமா? But what is the role that he is adopted now? Shepherd king. He is the shepherd king. Shepherd king. He is a shepherd king. Shepherdனா என்ன? What is a shepherd? மேய்ப்பன். He is the one who tends the flock. அதே நேரத்துல அவர் ராஜா. The same time he is also the king. முதல்ல எப்படி வந்தார்? சர்வெண்ட். How did he come? First as a servant, அப்புறம் கிங், then a king. Lion and the lamb. He became the lion and the lamb. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆட்டுக்குட்டியானவரும் அவர்தான், யூதா கோத்திரத்து சிங்கமும். ஒரு அல்லேலூயா போடுங்க. He is the lamb, he is also the lion of the tribe of Judah. அதே நேரத்தில் அடிமையாய் இருந்தார். He was a slave, servant, a servant. அதே நேரத்தில் ராஜாவாக இருந்தார். He was also a king. ஆமென். Man, மனுஷகுமாரன், the son of man, தேவகுமாரன். he was also the son of God. இப்போ அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை ரட்சிக்க வந்த தேவன் நம்மை ரட்சித்த பிறகு நமக்கு அவர் எப்படி மாறினார்? After coming and taking as the place of a slave, how did he turn? நம்மை ரட்சித்த பிறகு அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? After we were saved, how has he become to us? ஷெப்பர்ட் கிங்காக மாறிட்டார். He's become the shepherd king. என்னை உண்டாக்கினவர் எனக்கு மேய்ப்பன். The God who created me is my shepherd. எனக்கு மேய்ப்பன் மாத்திரம் இல்ல, அவருக்கு அதிகாரம் இல்லாத ஏதோ ஒரு மேய்ப்பன், பாவம் போல ஒரு மேய்ப்பன் தொழில வச்சவர் அல்ல. Does not mean that he is just an ordinary shepherd without any strength or power. அவர் வல்லமையுள்ள தேவன். He is almighty powerful God. அப்ப அவர் கேட்கிறார், உன்னிடத்துல ராஜா இல்லையா? He is asking, is not the king in your midst? அப்ப 2013ல ஆண்டவர் நம்மோடு கூட டெய்லி கேட்கிற சத்தம் என்னன்னு கேட்டா, உனக்கு ராஜா இல்லையான்னு கேட்கிறார். What God is going to ask you 2013 from now on is not the king in your midst? என்ன சொல்லுவீங்க? What will you say? அவர் எனக்கு மேய்ப்பன். He is my shepherd. எனக்கு ஒரு ராஜா உண்டு. And I have a king. Hallelujah. Hallelujah. இந்த வருஷம் முழுவதும் மேய்ப்பனும் ராஜாவுமாகவே இருப்பார். Throughout this year he will be the shepherd and the king. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருதோ தெரியல, ஆனா எனக்கு இங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I don't know how happy you are, but I am very happy from here. ஷெப்பர்டுக்கு ஒரு டியூட்டி, ராஜாவுக்கு ஒரு டியூட்டி. There is a duty for the shepherd and another duty for the king. இங்க மேய்ப்பன் நல்ல கரவலாடுகளை மேய்க்கிறது போல மெதுவாய் நடத்தி மேய்ச்சிட்டு போவார்.
The shepherd will lead ஸ்தோத்திரம். very gently like he's leading those who are expecting. ஆனால் ஒரு ராஜா பயங்கர அதிகாரத்தோடு இருப்பார். But a king will be one with all authority. உங்களுக்கு எப்படி தோணுதோ தெரியல, என்னை பொறுத்த மட்டும் என் தேவன் பயங்கர அதிகாரம் உள்ளவராய் என்னை ஆளுகை செய்து, சபையை ஆளுகை செய்து, என் குடும்பத்தை ஆளுகை செய்து, என்னை ஆளுகை செய்து அவர் நடத்துவார். I don't know how you feel, but I know my God will rule and lead me, lead my family and lead everything concerning me. நொந்து போனவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மந்தையின் துருக்கமே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். To the broken hearted, what did God say? Hallelujah. The stronghold of the daughter of Zion shall return. அவரே நமக்கு அரணாய் இருப்பார். He shall be the stronghold. ஒரு ஈ கொசு உள்ள வராதபடிக்கு நம்மை காப்பாற்றுவார். Without even a fly or an insect coming inside, he will protect us. சத்துரு உட்புகுறாதபடிக்கு நம்மை காப்பாற்றுவார். நம்புங்கள். Without allowing the enemy come in, he will protect us. Hallelujah. Hallelujah. Believe in it. நம்முடைய செக்யூரிட்டி அவருடைய நாமத்தில் இருக்கிறது. Our security is in his name. நம்முடைய பாதுகாப்பு கர்த்தர் நாமத்தில் இருக்கிறது. Our protection is in the name of God. Hallelujah. Hallelujah. நீதிமான் அதற்குள் சுகமாய் என்ன செய்வானாம்? தங்குவானாம். The righteous will enter in and dwell. இயேசுவின் நாமம். Hallelujah. The name of Jesus. Amen. Hallelujah. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். The name of Jesus is a sweet name. அந்த நாமத்தில தான் நம்ம வெற்றி கொள்ளுகிறோம். In that name we have victory. Hallelujah. Amen. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர். கைதட்டி பாடுவோம். ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் ராஜாவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இப்படியே சொல்லி பாடுவோம். ராஜாவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நீங்க பாடுங்க. இயேசுவின். ஆமென். ஹல்லேலூயா. இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட சாப பிசாசை எல்லாம் சேர்ந்து பாடுமா? இன்னும் பலமா? அதிகாரமுள்ள நாமம். ஹல்லேலூயா. துரத்திட்ட நாமம் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எனக்கு பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஓ இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஒரு குடும்பம் வேறொரு குடும்பம் அழுகிற குடும்பத்தை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் பார்த்து சொல்லணும், ஏயா உனக்கு ராஜா இல்லையான்னு கேட்கணும். A family sees another family crying in the church, you should ask, is the king not there with you? இப்பவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, பிறகு எப்படி கேட்க போறீங்க? Should ask even now. கேளுங்களேன் Why பக்கத்துல. don't you ask the person sitting next to you? ஆடா இவ்வளவு வெக்கப்படுறீங்களே. Is the king not in your midst? உங்களுக்கு ராஜா இல்லையா? Is the king not among you? அப்படி கேட்டுட்டு சிலர் தயங்குறாங்க. ஏன் தெரியுமா? சிலர் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. அதான் Some people are hesitant and shy and not smiling. கேட்கணும். எனக்கு ஒரு ராஜா உண்டு. I have a king. அந்த ராஜா எனக்கு அரணா இருக்கிறார். And he is a stronghold to me. இந்த பாபிலோன்ல அடிமைப்பட்டு இந்த ஜனங்கள் ஒரு அழுகையோடு இருக்கும்போது இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பிறகு கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற பதிலை பாருங்கள். When they were in captivity and crying, they have this verse, and let's see what God speaks after this. 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயைப் போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். Praise the Lord. From verse 10 we'll read, be in pain and labor to bring forth, O daughter of Zion, like a woman in birth pangs. For now you shall go forth from the city, you shall dwell in the field,
and to Babylon you shall go. You shall be delivered. There the Lord will redeem you from the hand of your enemies. ஆமென். Amen. ஆமென். Amen. 107வது சங்கீதத்திலே 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, If you read verse 1 and 2 from Psalm 107, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. இது இந்த இடத்துல இருந்து எல்லாரும் வாசிக்கணும். கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. கிழக்கிலும் மேற்கிலும், ஐயோ உற்சாகமா, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். hallelujah. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஐயா நீங்க எந்த டைரக்ஷன்ல இருந்து மீட்கப்பட்டிருக்கீங்க? Where are you standing? From which direction? ஒரு வேளைங்க நான் யாராவது திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து வந்தவங்க இருக்கலாம். Maybe you have come from the Tirunelveli district. அது ஈஸ்டோ வெஸ்டோ எனக்கே தெரியாது. I do not know whether it's east or west. அப்படி பல இடங்கள்ல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க இங்க இருக்கலாம். Maybe from many various places people who are saved are here. இருக்கலாம், இல்ல இருக்கிறோம். Not only can we be, but we are. எப்படி இங்க வந்திருக்கிறோம்? How have we come here? பஸ் பிடிச்சு வந்தேன்னு சொல்லாதீங்க. Not say got a bus. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. Lord redeemed me. ஆமா, the Lord redeemed me. The Lord redeemed me. அது அதாவது ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு போலான்னு வந்தீங்களோ தெரியலையே. ஹல்லேலூயா. Have you come just to listen to some sermon? என் தேவன் என்னை மீட்டார். We must say my God redeemed me. இங்க மீட்கலன்னா இங்க வந்து நிக்க மாட்டோம், உட்கார மாட்டோம். If God had not redeemed you, would not be seated. அப்ப மீட்கப்பட்டவர்களுடைய பாடல் என்ன? So what is the song of those who are redeemed? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Lord is good and grace endures forever. எதுக்கு அவர் நல்லவர்? சத்துருவின் கையிலிருந்து என்னை மீட்டார். Why is he good? Because he redeemed me from the enemy's hand. ஒரு மனுஷன் அதை செய்ய முடியாது. No other man can do that. கர்த்தர் தான் எனக்கு அதை செய்தார். God only has done that for me. சத்துருவுடைய கோட்டையை தகர்த்தார். He broke the stronghold of the enemy. கர்த்தரே எனக்கு காரணமாக மாறிட்டார். God himself became my fortress. நான் இப்பொழுது எவ்வளவு சுகமாய் தங்கி இருக்கிறேன். Oh, how joyfully I am dwelling. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவான் என்று The righteous shall run in and dwell happy. ஹல்லேலூயா. Hallelujah. அன்பாண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய கோட்டையை நீங்கள் அதிகமாக அவர் கோட்டையா இருக்கிறதை உணர முடியும். சரி போகட்டும். அப்போ சத்துருவின் கைக்கு நீங்கள் ஆக்கி மீட்பார். ஆனால் 11வது வசனத்திலே சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேகர் ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். நடக்கும். Yes, it will happen. Lot of people will be waiting to see your downfall. Many will wait to see your downfall. எப்பவே விழுவான்னு பார்க்கிற கூட்டம் இருக்கும். There'll always be a group waiting to see you fall down. இப்படி பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். Looking like this, they might have got dejected. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக உண்மையாக இருப்போமானால் கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புகிற சகல ஆயுதங்களையும் வாய்க்காதே போக பண்ணுவார். If truly are the child of God, God will make every weapon against you not to prosper. இந்த பாட்டு ஒன்று பாடினோம், எந்த தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், திரும்ப டெய்லி பாடுங்க. The song which we sung today, sing it again and again, that my God will bless me. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. Say praise God for all the promises of God are true and yes in my life. எனக்கு விழுகிறதை அநேகர் பார்க்கிறார்கள். Many might be waiting for me to fall. ஆனால் என் தேவன் விழ பண்ண மாட்டார். But my God will not let me fall. சீயோன் எப்போ தீட்டுப்படுவாள் என்று காத்திருக்கிறார்களா? They are waiting to see when Zion will be destroyed. 12வது வசனத்தில் ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் nor do they understand his counsel. அவருடைய யோசனை உணராமலும் இருக்கிறார்கள். But they do not know the thoughts of the Lord. 13வது வசனத்தில் சீயோன் குமாரத்தியே, verse 13 it says, arise O daughter of Zion, எழுந்து போரடி, you stand up and fight. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்கினேன். I will make your horns iron and your hooves bronze. உன்னை பலசாலியாக மாற்றுகிறேன். I make you a strong person. அப்படி ஒரு பலமா இல்லையா சொல்லலாமே. என் பலசாலியாய் மாற்றுகிறார். God is making us a strong person. சத்துருவை கண்டு துவண்டு போகிறவர்களாக அல்ல, not looking at the enemy and
fearing. நம்மை குறித்து விரோதமாய் பேசுகிற நாம் எப்பொழுது விழுவோம் என்று காத்துக் கொண்டிருக்கிற ஜனத்தை பார்த்து சோர்ந்து போகும்படியாக அல்ல. Not to look at the people who are waiting for us to fall and look at them and get dejected. நம்முடைய ராஜா நமக்குள்ளே இருப்பதால், Because our king is inside of அவர் us. நமக்கு அவரே அரணாக இருப்பதால், Because he is a stronghold. அவருடைய ஆளுகை நமக்குள்ளே இருப்பதால், Because his reign is inside of us. அவர் நம்மை காலூன்றி நிற்க பண்ணுகிற தேவன். He makes us strong, stands firm. ஹல்லேலூயா. Hallelujah. நீ எழுந்து போரடி என்று கர்த்தர் சொன்னார். God said, rise and fight. இந்த 13ல நான் விசுவாசிக்கிறேன் திட்டமும் தெளிவுமாக 13, I believe strongly. நம் போரடிக்கத்தக்கதாக பிரைஸ் காட் நம்முடைய கைகளை பழக்குவிக்கிற தேவன் அவர். Our God is the one who trains our fingers for war. தாவீது அதை சொன்னான், யுத்தத்திற்கு என் கைகளை தேவன் பழக்குவிக்கிறார் என்று சொன்னார். That's what David said, my God trains my hands for war and my fingers for battle. கர்த்தருடைய ஜனம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். The people of God should rise and shine. அவர் மீட்கிறதற்கு சமீபமாய் இருக்கிறார். He is close to deliver. அவர் எப்போதும் மீட்கிற தேவன். He always delivers. ஆனால் நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டியது அவசியம். But it is important that we rise up and shine. ஒரு வசனம் எரேமியா 50:34. Jeremiah chapter 50 verse 34. அவர்களை மீட்பார் என்று எழுதியிருக்கிறது. It is written there that மீகால நாம் பார்த்தது அவர் அவர்களை மீட்பார். in book of Micah we saw that he will deliver them. ஆனால் எரேமியா 50:34 பார்க்கும்போது, But when you look at Jeremiah chapter 50 verse 34, வாசிப்போம், அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். Praise the Lord. Praise the Lord. என்ன அழகான வார்த்தை பாத்தீங்களா? What a beautiful verse. அது ஏனோ இன்னொரு முறை வாசித்து நம்ம என்ஜாய் பண்ண கூடாதா? Why can't we read it again and enjoy it? அவர்களுடைய மீட்பர் எல்லாரும் யாருடைய மீட்பர்? நம்முடைய மீட்பர். ஹல்லேலூயா. ஏன் அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், அவர் வல்லவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். நமக்கு இளைப்பாறுதல், சத்துருவுக்கு தத்தளிப்பு. We will get rest but the enemy will get destroyed. Hallelujah. Hallelujah. அழ வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God is saying do not weep. Praise God. Praise God. உனக்கு ஒரு ராஜா உண்டு. You have a king. அவர் உனக்கு அரண். And he is a stronghold. அவர் உன்னிடத்தில் ஆளுகை செய்கிறவர். He is the one who reigns in your midst. அவர்தான் உன்னை மீட்கிறவர். He is the one who delivers you. உனக்கு மீட்பு, Yours redemption, உனக்கு இளைப்பாறுதல், your rest. ஆனால் சத்துருக்கோ தத்தளிப்பு. But your enemy will be disquieted. வழக்கை நடத்துகிறவர் நம்முடைய மீட்பர். A God who saves us will redeem us. Hallelujah. Hallelujah. நம்முடைய வழக்கு இருக்கு, வழக்கு. Praise God. You have a case. ஆமா. சத்துருவோட கேஸ் நீங்க பார்க்காதீங்க, நம்ம மீட்பர் பார்ப்பார். You do not have to worry about the case of Satan. God will look after it. Accuser of the brethren என்று அவனுக்கு பெயர். He is called as the accuser of the brethren. இரவும் பகலும் சகோதரர்களுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறவன் தான் பிசாசு. The devil is the one who night and day accuses the people. ஆனால் நம்முடைய மீட்பரோ, but our redeemer, நம்முடைய வழக்கை நடத்துகிறவர். he takes care of our case. Hallelujah. Hallelujah. ஒருவேளை உண்மையாகவே யாருக்காவது கோர்ட் வழக்கு இருக்கோ தெரியல. I do not know whether truly any one of you have a court case. கையெல்லாம் தூக்காதீங்க. Praise God. No need to lift up hands. அப்படி உண்மையாக வழக்கு இருந்தா அந்த வழக்கை தேவன் நடத்துவார். If truly there is such a case, God will dissolve it. ஆனால் நம்முடைய இருதயம் பொருளாசை மேல இருக்க கூடாது. We should not be covetous. பொருளாசையின் மேல இருந்துட்டு நம்ம வழக்க நம்மளே வம்புக்கு இழுத்து விட்டு கர்த்தர் நடத்துவார்னா, if we have covetousness and we put a case, அதுக்கு கர்த்தர் ரெஸ்பான்சிபிளா இருக்க மாட்டார். expect God to lead. God will not be responsible for that. உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு புரிந்து கொள்ளுகிற மாதிரி. One thing I want to explain so that we understand. கிறிஸ்டியன் லைஃப் எப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய காஸ்ட்டை கவுண்ட் பண்ணணும். What Christian life is, one that we need to calculate cost. Yes. தேவனோடு கூட நடக்கக்கூடிய வாழ்க்கை, அவரை அண்டிக் கொள்ளுகிற வாழ்க்கைக்கு காஸ்ட் என்ன, விலை என்னங்கிற கிரயத்தை முதல்ல கவுண்ட் பண்ணணும். We need to calculate the cost which is required to follow Jesus Christ. ஆண்டவர் சொன்னார், செல்லும் செலவை பார்க்க வேண்டும். வீடு கட்டும்போது செல்லும் செலவை பார்க்க வேணும்னு சொன்னார். Jesus said when you're going to build a house you should look at the cost that it will take.
பாதி கட்டிட்டு பாதி என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. Building half of it, we cannot leave the other half. அதுபோல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாதி தாண்டிட்டு இன்னும் பாதி தாண்ட முடியலன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் கால் எடுத்து வைக்கிறதே வீணுங்கிற மாதிரி தான் அர்த்தம். Same way in Christian life, if we cross halfway and do not cross the other half, it's almost like better not to start. 99% கிராஸ் பண்ணிட்டேன் சார் போதும்னு சொல்ல முடியாது. We cannot say 99% I've crossed, this is enough. எடுத்த முடிவு ஒரேடியா 100% கிராஸ் பண்ணி ஆவேங்கிற ஒரு தீர்மானம். The decision that you take, you should decide that I will cross it 100%. இதில் 1008 தடைகள் வரும். There might be many thousands of disruptions which will come in middle. எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளுவேன், கிறிஸ்து தான் வேணும்னு சொல்லி தாண்டான் பாத்தீங்களா, அவன் அச்சீவ் பண்ணுவான். The one who says I will overcome all, and he is the one who will achieve. ஹல்லேலூயா. Hallelujah. கிறிஸ்துவை பின்பற்றுறதுக்கு சில நேரங்களில் உங்களை வீட்டார் கிறிஸ்துவ மறுதலிக்க சொல்லக்கூடிய ஒரு பிரஷர் உங்களுக்கு இருக்கலாம். You might have a pressure that your family members might ask you to reject Christ. அல்லது வேற விதமான பிரஷர் உங்களுக்கு வரலாம். Maybe another kind of pressure might come. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரஷர் என்ன தெரியுமா? But the only pressure that we have, நான் காலை வச்சிட்டேன், நான் தாண்டியே தீருவேன், அவ்வளவுதான் என் I have பிரஷர். started, I will finish. ஹல்லேலூயா. Hallelujah. நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன். I have kept the faith, I have fought a good fight, I will finish the race. கலப்பையின் மேல கை வச்சிட்டு பின்னால திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்லன்னு கர்த்தர் சொல்லிட்டார். God has said those who started and put their hand, they should not look back, they are not fit for the kingdom of God. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்து தான் நம்ம இங்க உட்கார்ந்திருக்கிறோம்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். I believe that we have taken such a decision, and that's why we are standing here. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. If there's anyone like that, say hallelujah this morning. நான் எடுத்த தீர்மானத்தை நான் தாண்டவே மாட்டேன், நான் மறுதலிக்க மாட்டேன், பின்னிட்டு போக மாட்டேன்னு சொல்றவங்க இருப்பீங்களான்னு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். Hallelujah. Praise God. Count the cost first. Count the cost first. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தீர்மானம் எடுக்கணும். Only then you can decide. நன்மை வருதுன்னு சொல்லிட்டு மாத்திரம் நம்ம வருவோமானால், இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுவோமானால், நம்ம எல்லா மனுஷர்களை பார்க்கலும் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. The word of God says, if only for blessing we come, we will be the ones who will be the most to lose. சத்ருவின் கைகளில் இருக்கலாம், சத்ரு ஒருவேளை உங்களை பிடிக்கலாம், ஆனால் நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். The enemy might even catch you, but still our Redeemer lives. மோசமான பாதை வழியாய் போகலாம். You might go through a bad way. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் ஒருவேளை பார்க்கலாம், கேள்விப்படலாம், சம்பவங்களும் நடக்கலாம். You might hear about the things that you do not like, you might see them, and the incidents might happen. ஆனால் ஒரு யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று But just as Job said, my Redeemer lives. சும்மா நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் வரும்னு பாருங்க. Say that you will receive the faith. சும்மா சொல்லி பாருங்களேன். Just say it. எவ்வளவு விசுவாசத்தை கொண்டு வரும். What faith it brings inside. இது நல்லா இருக்கும்போதே இந்த ஒரு வார்த்தை விசுவாசம் கொண்டு வருதுன்னா நம்ம சோதனைகள் வழியா போகும்போது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெngthா இருக்கும் தெரியுமா அந்த வார்த்தை. Even when we are nice, when we say this, so much strength it brings. When you are weak, when we say this, it will bring great strength. யோபு நல்லா இருக்கும்போது அந்த வார்த்தையை சொல்லல, அவன் கடுகடுன்னு போன பாதையில தான் அவன் சொல்றான். Job did not say this when he was in a good way, but when he went to a difficult way, he said this. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லணும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அதே நேரத்தில் என் மீட்பர் வல்லமை உள்ளவர்னு சொல்லணும். What should we say today? My Redeemer lives and he is also powerful. என்னை விடுவிக்கிற வல்லமை உள்ள மீட்பர் தான் என்னுடைய ஆளுநர்னு சொல்லணும். You should say the powerful Redeemer is the one who reigns. He is a shepherd and at the same time he is my king. He is a shepherd, at the same time he is my king. இன்றைக்கு 8 காரியங்கள் அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதை பார்த்துட்டு நாம் வேகமாக இன்னொரு சப்ஜெக்ட்டுக்குள்ளாக இறங்கி முடிச்சு விடுவோம். We're going to look at 8 things about how powerful he is, and then we'll go now. தானியேல் 3:17 பார்க்கும்போது, Daniel chapter 3 verse 17. என்னை விடுவிக்க வல்லவர். He is able to redeem me. He deliver me. He is able to deliver me. Praise God. அவர் விடுவித்தாலும் சரி விடுவிக்க வாசிங்க பிரதர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். The God whom we serve is able to deliver us. அவங்க சொல்றாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன்.
The God whom we serve, அவர்கள் ஆராதித்த தேவன் தான் இப்பொழுது நாம் ஆராதிக்கிற தேவன். the same God whom they served is the same God whom we are worshiping today. அக்கினியின் மத்தியிலே உலாவின நான்காவது நபராய் உலாவின அதே கர்த்தர் தான் இதோ இந்த திருச்சபையிலே நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. The one who walked in the midst of fire as the fourth person is still there in the midst of the church today. அக்கினியிலேயே அவர்களோடு கூட இருந்து அவர்களை விடுவித்த தேவன் நம்முடைய சோதனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க மாட்டாரா? The one who was there even in the midst of fire and delivered them, will he not deliver us? இந்த வசனங்களை நீங்கள் வருஷம் பூரா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். Remind yourself of these verses throughout the year. ராஜா உங்களுக்கு இல்லையோ கேட்டு பாருங்க. Ask, is not the king among us? அப்போ அந்த இடத்துல எங்களை விடுவிக்க வல்லவர் என்று சொன்னார். So there he said he is able to deliver us. ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை நோட் பண்ணிக் கொள்ளுங்கள். Note down Romans chapter 4 verse 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வாசித்துலாமா எல்லாரும் இன்னொரு முறை? தேவன் வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்றும் லேசான நிச்சயத்தோட இல்ல ஐயா, முழு நிச்சயத்தோடு அவன் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனான். வாக்கு தத்தம் நிறைவேறல இன்னும். The promise is yet to be fulfilled. ஆமா, ஆனா நிறைவேற்ற வல்லவர்னு சொல்லி விசுவாசித்தான். But he believed that he is able to fulfill, and he believed. அதுக்கு அடையாளமா தேவனுக்கு ஆராதனை செய்தான். And as a sign of that he worshipped God. இது எப்படி இருக்கு? How is this? இந்த ராயபுரத்தில் ஒரு ஸ்கூல் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? கெவின் ஸ்கூல். நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் அங்கே படிச்சுட்டு இருப்பாங்க. There is a school in Royapuram called the Kevin School. Many of our children might be studying there. இங்கே அந்த ஸ்கூலுக்கு எல்கேஜி சீட்டு வாங்கணும்னா உங்களுக்கும் எனக்கும் தெரிந்தபடி முந்தின நாள் ஈவினிங்கே ஒரு பெரிய கியூ நிற்கும். We need to get a seat in the LKG. We might have to stand from the previous evening. ரிக்ஷாக்காரங்களை உட்கார வச்சுருவாங்க, ஆட்டோக்காரங்களை உட்கார வச்சுருவாங்க. ஏப்பா நீ நைட்டு பூரா நீ உட்காரு, கரெக்டாக அப்ளிகேஷன் கொடுக்குற அந்த டைமில் நாங்கள் டபக்குன்னு வரோம், நீ போயிருன்னு காசு கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. Giving money, they might ask the rickshaw person or the auto person to sit. The next morning, just as they give the application, they jump in. அப்புறம் அப்ளிகேஷன் வாங்கி சீட்டு கொடுத்தா தான், அந்த அம்மாமார்கள் மனசு வச்சு சீட்டு கொடுத்தா தான். After buying the application, if those sisters have a heart, they will give you a seat. சீட்டு கிடைக்கலன்னு வச்சுங்க, imagine you don't get the seat. குரங்கு மாதிரி நம்ம அப்படியே கேட்டில் நின்று உட்கார்ந்தாலும் 10 மணி நேரம் உட்கார்ந்தாலும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. Even if we sit at the gate for 10 hours also, they will not give a seat. 10 நாளானாலும் கொடுக்க மாட்டாங்க. Even after 10 days, they will not give a seat. ஆனால் அதில் ஒரு சில புத்திசாலியான ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க சிலர். But there are some very sharp parents. என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கெல்லாம் ஆசையாக காத்திருக்கிறீங்க, all expectingly waiting. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க சில்ட்ரனுக்கு அந்த ஸ்கூலுடைய யூனிஃபார்மை தச்சு கேட்டில் நிப்பாட்ட வைக்கிறாங்க. So what they do is they stitch the uniform of that school and make that own child stand. அந்த பிள்ளைக்கு இன்னும் சீட்டே கிடைக்கல. That child has not even received the seat. ஆனால் அந்த ஸ்கூலுடைய யூனிஃபார்ம் அந்த பிள்ளைக்கு இப்போ தச்சு வச்சு கேட்டில் நிற்கிறாங்க, அப்ளிகேஷன் கொடுங்கன்னு கேட்குறது. But just to get the application, they've stitched the uniform and make the child இப்படி ஒரு மாசமா நிற்க விட்டுருவாங்க. For 1 month they make them stand there. கடைசியா சரி வா உள்ள போ. Finally they say okay, just get in. அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியும். They know the technique. சீட்டே கிடைக்கல, யூனிஃபார்ம் ரெடி பண்ணிட்டாங்க. Even before getting the admission, they prepared the uniform. யூனிஃபார்மை பார்த்தாலும் சீட்டு கொடுப்பாங்க. At least looking at the uniform, let them give the admission. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன் சொல்லி அவன் தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான். He started Hallelujah, praising and worshiping God. Says is the God who will fulfill the promise. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கலைன்னு வச்சுக்கங்க. Imagine some things don't happen in your life. ஒன்னும் வருத்தப்படாதீங்க. Do not worry. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. Just start praising God. Hallelujah, Hallelujah. ஆராதிக்க ஆரம்பிங்க. Worship Him. அவர் பார்த்துக் கொள்வார். He will look after it. எந்த இடத்துல உங்களை வைக்கிறாரோ அந்த இடத்துல வைப்பார். Wherever He needs to keep you, He will keep you. ஒரு விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. Why can't we say amen as faith? உங்களுக்குள்ள இடத்துல அவர் உங்களை வைப்பார். What the place prepared for you, He will keep you in. உங்களுக்குன்னு கொடுத்ததை அவர் வேற ஒருத்தனுக்கும் கொடுக்க மாட்டார். What He set for you, He will not give to anyone else. இதை நம்புறீங்களா? Do you believe this? எனக்கென்று அவர் முன்குறித்ததை நிறைவேற்றுவார்னு யோபு 23:14 வாசிக்கிறோம். We read in Job chapter 23 verse 14 that what He is prepared for me, He will give me. மற்றவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணதை எனக்கு தர மாட்டார். He will not give something that is prepared for someone else for me. ஆனா எனக்கு துரோகம் பண்ணவே மாட்டார். And He will not
deny me. அவர் நல்லவர். He is a good God. என்னை திருப்திப்படுத்துவார். He will always satisfy me. அது போதுமே எனக்கு. Isn't that enough for me? அப்ப நம்ம ஒரு ஆமென் நல்லா சொல்லலாமே. Why can't we say amen? Hallelujah. Hallelujah. My God is sufficient. Our God is enough. என்னுடைய ராஜா எனக்கு போதும். My God is sufficient. Hallelujah. Hallelujah. அவன் சொன்னான், நான் முன்னால பார்த்தேன் அவர் இல்ல, பின்னால பார்த்தேன் அவர் இல்ல, வலதுபுறத்துல கிரியை செய்கிறார் காணல, இடதுபுறத்துல அவர் காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார், ஆனாலும் நான் போகும் பாதை அவர் அறிந்திருக்கிறார்னு சொன்னான். He said, I look for him in the front, I look for him in the back, I look for him in the left and the right. He is not there, but I know it is all hidden and he is there ahead of me. என்ன விசுவாசம்? What great faith. நமக்கு இருக்கா? இப்போ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா, Let us check ourselves. செக் பண்ணி பார்த்தா, We check. நம்ம உள்ளம் சொல்லும், டேய் நீ நல்லா சபையில இருக்கிற வரைக்கும் நல்லா துதிக்கிற, சபையிலேயே துதிக்க மாட்டேங்கிற. As long as you are in church, you are praising. Sometimes you don't praise even in church. சும்மா வேடிக்கையாக சொன்னேன், கோவப்படாதீங்க. Do not be angry, I am just joking. மற்ற நேரங்களில் எப்படி துதிக்க போகிறோம்? How are you going to praise other times? கிரம்பிள் தானே பண்ணுகிறோம். We are only murmuring and grumbling. குதிக்கிறோம் இல்லையா? ஆனா அவனை பொறுத்த மட்டும் நான் 4 டைரக்ஷன்ல பார்த்தேன், கர்த்தரை நான் பார்க்க முடியலன்றான். He said, I looked at all 4 directions, I cannot see God. ஆனா எனக்கு தெரியும் நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். But he says, I know, he knows the path that I take. இதுக்கு எவ்வளவு ஒரு கட்ஸ் வேணும் இப்படி சொல்றதுக்கு. What great guts he needs to say this. அப்புறம் சொல்லிட்டு நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்குவேன்னு சொன்னான். And he said, after I am tested, I will be revealed as gold. நீங்க 23:8ல இருந்து நீங்கள் அதை பார்க்கலாம். யோபு 23:8 இப்போ வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. You can note it down, Job chapter 23 verse 8. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். He knows the path that I have to take. காரணம் அவர் என்னுடைய ராஜா. Because he is the king. அவருடைய ஆளுகை எனக்குள் இருக்கிறது. His rule and reign is inside of me. He is able. Hallelujah. He is able. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். 2 Corinthians chapter 9 verse 8. 2 கொரிந்தியர் 9:8 பார்க்கும் பொழுது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா வாசிப்போம். If you look at 2 Corinthians chapter 9 verse 8 is grace. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வரும்போது எல்லாரும் நம்ம வாசிக்கலாம் இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளாலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். இதுல நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை வேர்டிங்ஸை பாருங்க கொஞ்சம். Dear children of God, look at the words that are written here in this verse. திருப்பி பார்க்கும்போது எல்லாவற்றிலும் சொல்லுங்க. Look at it again, in all things. அப்புறம் அடுத்த வார்த்தை next word, எப்போதும். எப்படி இருக்கணுமா அடுத்த வார்த்தை? all times. சம்பூர்ணம் உள்ளவர்களாய், having all sufficiency. அப்புறம் எத்தனை வித நற்கிரியைகள்? சகல வித நற்கிரியைகள். அப்புறம் கிரியைகள் வச்சிட்டு சும்மா கீழே போற மாதிரியா? இல்ல, பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படி. abundance of every good work to increase. அவருடைய கிருபை எப்படியாம்? And how is his grace? சகல வித கிருபையும், all kinds of grace. அந்த கிருபை சும்மா ஒரு நாள் கொடுத்த கிருபை இல்ல, டெய்லி அது பெருகச் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். Not just the grace given one day, but the grace which increases every day. இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? Do you like this verse? இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? Do you like this word? ஐயா, இது போல ஒரு டானிக் கிடைக்கவே கிடைக்காது. Oh, you will not receive a tonic like this. Hallelujah. Hallelujah. இத நோட் பண்ணிக்கொண்டு நீங்க வீட்ல டெய்லி பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு முன்னால ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி எழுதி ஒட்டி வச்சுக்கங்க. If you note down this and look at this daily, maybe as a sticker in front of you. இவ்வளவு நல்ல வார்த்தையை கொடுத்த நம்முடைய ராஜா எவ்வளவு நல்லவர். What a good verse he is given. What a good God our king is. அப்பா, ஹalleluya. Hallelujah. யார் இத சொல்ல முடியும்? Who can say like this? மனுஷன் சொல்ல முடியுமா? Can man say? அந்த வார்த்தை நம்மட்ல இருக்கு. This verse is with us. அப்ப அவருடைய கிருபையை பெருக பண்ண வல்லவர். Means he is able to increase his grace and he is powerful for that. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும்போது, you see Ephesians chapter 3 verse 20. நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் தான், கேட்டுக்கொள்கிறதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டிக்கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நம்ம ஜோரா வாசித்துலாமா? வேண்டிக்கொள்கிறதற்கும் வேண்டிக்கொள்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும், சும்மா அதிகமா இல்ல, மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவர். நிறைய பேர் சாட்சி சொல்லலாம், நான் கேட்டது கொடுத்தாரு, நான்
கேட்கவே இல்லை, மனசுல தான் நினைச்சிட்டு இருந்தேன், கர்த்தர் அதை வாய்க்க பண்ணார். அப்படிப்பட்டவங்க யாராவது இருக்கீங்களா இங்க? Anyone here who can say, உண்மையா, I just thought about it in my heart and God fulfilled it? Is there anyone like this here? நிஜமா, எமோஷனலா Truly, இல்ல, not an உண்மையா? emotion. Truly. நான் கேட்கல சாமி, கேட்கணும்ட்டு ஆசைப்பட்டேன், ஆனால் மனசுல தோணுச்சு, ரொம்ப பெருசா ஜெபம் பண்ணல, கர்த்தர் அதை கண்ணு முன்னால் நிறுத்தி கொண்டு வந்துட்டார். Hallelujah. I didn't want to even ask at times, but it just came in my heart, but God brought it in front of me. Thank you. God bless you. இப்போ மற்றவங்க கை தூக்காதவங்களுக்கு நடக்கலையா? Does it mean the others did not receive? உங்க நேரத்துல அது நடக்கும். At your time it will happen. உங்க தேவை வரும்போது அது நடக்கும். When your need arises, it will happen. ஏன்னா அவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரே. Because he said that word here. கேட்கிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா இல்ல கிரியை செய்வேன்னு சொல்லி இருக்காரு. He is able to do exceedingly abundantly above all that we can ask or think. இதை விட நல்ல காரியம் நமக்கு என்ன வேணும்? What better thing do we need? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனம். You see Philippians chapter 3 verse 21. அங்க ஒரு வல்லவர் என்பதை வாசிக்கிறோம். We see another powerful one he is. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இதுவும் அவருடைய வல்லமையே. This is also his true power. Hallelujah. Hallelujah. ஆறாவதாக 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமானால் 6, if you see 2 Timothy chapter 1 verse 12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஏழாவதாக எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது Hebrews 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். என்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன். He is able to save me to the utmost. நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. I need not worry. அவர் கையில என்னுடைய ஜீவியத்தை நான் கொடுத்து அவருக்கு பிரியமானவனாய் அவருடைய பாதையிலே நான் நடப்பேன். ஆனால் if I give my life into his hands and if I walk in his path. எட்டாவதாக யூதா 24 படி 8 according to Jude 24 ரொம்ப அழகாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வழுவாதபடி. எல்லாம் சேர்ந்து வாசித்துறோம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ள தேவன். Praise the Lord. Amen. நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், if it is true that we are saved, நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது உண்மையானால், if it is true that we are his children, அவருடைய பாதையிலே நடக்க விருப்பமாயிருந்து வைராக்கியத்தோடு ஒப்பு கொடுத்தது உண்மையானால், if it true that we dedicated to walk in his path and surrender to him, and it is true, நம்மை கொண்டு போய் மறுரூபப்படுத்தி மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்துகிறது அவருடைய பொறுப்பாய் இருக்கிறது. It is his responsibility to take us and make us stand there in his presence faultless. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு உற்சாகம் ஊட்டும்படிக்கு சொல்லுகிறேன். I want to tell you something to encourage you. சமீப நாட்கள்ல எங்கள் சபையில் அங்கே ஆராதிச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் அந்த தாட்டை தந்தார். In recent days in the church that we are praising in, God gave this thought. ஒரு மனுஷன் இன்னொருத்தனுக்கு ஒரு 10,000 ரூபாய் தருகிறதா சொன்னால், வாயின் வார்த்தையில சொன்னா அந்த வார்த்தையை திருப்பிடலாம், மறுதலிக்கலாம். Man says just with his plain words that he'll give 10,000 rupees, he might even deny it later. செல்போன்ல பேசினேன், ஆனா தர்றேன்னு சொன்னேன், நான் திடீர்னு சொல்லலாம் நான் தர்றேன்னு சொல்லவே இல்லையே, அதுக்கு ஆதாரமே இல்லைன்னு சொல்லலாம். He can say I spoke over the cell phone, I'll give, but right now you don't have a proof that I said that. ஆனா சிலர் சொல்றாங்க, நான் சொல்றதை நீ வேணா எழுதி வச்சுக்கோ அப்படிங்கறாங்க. Some people are saying maybe write down what I say. அப்படிதானே சொல்றாங்க? Are they not saying like that? எழுதிட்டா அது என்ன ஆயிருதுன்னா டாக்குமெண்ட் ஆயிருது. If they write it, then it becomes a document. அப்ப நான் சொல்லலையேன்னு சொல்ல முடியாது இல்லையா? Because then they cannot say I did not say. உங்களுக்கு விளங்குதா? You understand? ப்ளீஸ் விளங்குதா? You understand? செல்போன்ல சொல்லிட்டா நான் சொல்லவே இல்லைன்றான் படுபாவி. If someone says over the cell phone, they might later totally deny it, saying I did not say. ஆனா ஒருத்தன் லெட்டர் எழுதிட்டான்னா அந்த லெட்டர் எல்லாத்தையும் காட்டலாம் இல்லையா? But if we had written a letter, then we can show that letter to everyone. மறுதலிக்க முடியாது இல்லையா? He cannot deny that. அது போல the same way தேவாதி தேவன் சொன்ன நல்ல வாக்குத்தத்தங்கள்லாம் டாக்குமெண்ட் பண்ணி போட்டார். All the good promises that God has given, he has documented it.
உங்களுக்கு விளங்கிருச்சா? You understand? நான் சொல்லலேன்னு அவர் சொல்ல முடியாது இப்போ. He cannot say now that I did not say it. சொல்ல முடியுமா இப்போ? Can he say that now? நீங்களும் நானும் கேட்டோமா, எழுதி கொடுங்கன்னு கேட்டோமா? Did you and I ask, write it down and give it? ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுங்க அப்படினா கேட்டோம். Did we ask saying write it down on a stamp paper? நம்ம கேட்கவே இல்ல. We did not even ask. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன்னர். He said, I have written down about the glories of the word. பாத்தீங்களா? இத கேட்கலாம் இப்போ. நீங்க சொன்னீங்களே. We can ask this, saying you said it. அதனால தான் இயேசு சொன்னார் இப்படி எழுதி இருக்கிறதே. That's why Jesus said it is written. சொல்லுங்க. இப்படி எழுதி இருக்கிறதே. It is written. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. Seek my face, you said. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. I will seek your face, O Lord. சின்ன பேப்பர்ல எழுதி கொடுத்தாரு, 66 புத்தகங்கள் எழுதி கொடுத்துட்டார். Did he write in a small piece of paper? He has written 64 books and given. ஒரு தடவை ஆமென் சொல்லுங்களேன். Why can't we say amen once? வேத புத்தகத்துக்காக நன்றி சொல்லுங்களேன். Thank God for the Bible. டாக்குமெண்ட் பண்ணி எழுதிட்டார். He's documented and written it. Catch me by my word. Catch me by my word. என் வார்த்தையே பிடிச்சே என்னை கேளுங்க. Catch me by my word and ask me. நான் என்னுடைய வார்த்தையை மறுதலிக்கவே மாட்டேன். I will not deny my word. நான் சொன்னபடி செய்வேன். What I said I will do. உங்க எல்லார் கையிலும் என் கையிலும் என்னென்ன ஃபேஷன்ல பைபிள் கிடைக்கணுமோ கர்த்தர் கிடைக்க வச்சிட்டார். Your hand in mine, whatever way the Bible has to reach, it has reached us. எவ்வளவு காஸ்ட்லி பைபிள் வாங்குறோம், ELSல போய் அதுல போய் இதுல போய் எவ்வளவு சின்ன பைபிளும் வாங்குறோம். ஆனால் அவர் சொன்னதுதான். We might buy a costly Bible in a bookstore or a small Bible, but what he said is said. அதன்படி அவர் செய்ய வல்லவர். The same way what he said, he is able to, powerful enough to do it. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா, நீ எழும்பி போரடி. What God said is you stand and fight. இன்றைக்கு நாம் எப்படி எழுந்திருக்க வேண்டும் என்பதை வேத வசனத்தில் ஏசாயா 52வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் நாம் பார்க்க வேண்டும். We should see how we should fight in the book of Isaiah chapter 52 verse 1. அதை பாடமாக ஏற்றுக்கொள்வோம். Let us take it as a lesson. சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். நம்பர் 1, முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து போரடினா முதல்ல எந்திரிக்கணும். First thing God is saying, if you have to fight, you have to awake. தூங்க கூடாது. You cannot sleep. ஏசாயா 26வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Let us read Isaiah chapter 26:19. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். எழுந்திருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்ல, விழித்து கம்பீரியுங்கள். God is saying they will rise, awake and sing. தூங்குகிற காலம் இனி போய்விட்டது, நீ எழுந்திருன்னு கர்த்தர் சொல்லுகிறார். God is saying the days to sleep are over, rise up. ரோமர் 13வது அதிகாரம் 11லிருந்து 14 வரை உள்ள வசனங்களை நோட் பண்ணி வீட்டில் வாசித்து பாருங்கள். Note down Romans chapter 3:13. 11 to 14. 11 to 14 and go home and read it. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 34வது வசனத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். Note down 1 Corinthians chapter 15 verse 34. எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தையும் நோட் பண்ணுங்கள். Note down Ephesians chapter 5 verse 14. இந்த அத்தனை வசனங்களையும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு முதலாவது எழும்பு. If you read all these verses, what is God saying is, you who are sleeping, awake. 2013 எழும்ப வேண்டிய ஒரு ஆண்டு என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Imagine of 2013 to be a time to wake up. இரண்டாவது என்ன செய்யணும்? சியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சியோனுடைய அரண் தானே, சியோன் குமாரத்தினுடைய அரண். ஆகவே சியோனை பார்த்து சொல்லுகிறார், முதலாவது எழும்பு. இரண்டாவதாக, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். Second thing that God is saying to the daughter of Zion, rise up, shake yourself from the dust and wear. அலங்கார வஸ்திரம், அந்த இடத்து மாத்திரம். Put on your beautiful garments. எழுந்திருந்து உன் வல்லமையை தரித்துக்கொள். Put on your strength. Put on your strength. உனக்கு ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். God has given you a strength. Hallelujah. Hallelujah. உன்னுடைய குளம்புகளை என்ன செய்திருக்கிறார்? ஒரு வெண்கலத்தை போல ஆக்குவேன்னு சொல்லி இருக்கிறாரே. Strength. What God has said is, I will make your weakness as strength. நீ எழுந்து போரடி. You stand and fight. ஹாகாய் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நோட் பண்ணுங்கள். Haggai chapter 2:4. சகரியா 8:9. Zechariah
8:9. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம். 1 Corinthians chapter 16 verse 13 verse 16th chapter 13th verse. 1 Corinthians chapter 16 verse 13. எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்கள். Ephesians chapter 6 verse 10 onwards, the following verses. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதல் வசனம். 2 Timothy chapter 2 verse 1. இவையெல்லாம் பார்க்கும்போது நீ திடன் கொள். Looking at all this, we can see that we need to strengthen. உன்னுடைய வல்லமையை நீ தரித்துக்கொள். Wear your power. மூன்றாவதாக அங்க பார்க்கிறோம், we can see here, அலங்கார வஸ்திரங்களை நீ என்ன செய்ய வேண்டுமாம்? உடுத்திக் கொள்ள வேண்டும். you need to put on your beautiful garments. ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Let us read Isaiah chapter 61:10. verse 10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வைகளை என்ன செய்தார்? எனக்கு தரித்தார். பாவத்தின் வஸ்திரம் என்று ஒன்று உண்டு. There is a garment of sin. அழுக்கு வஸ்திரம் என்று ஒன்று உண்டு. There is a garment of dirtiness. சகரியா 3:3ல பார்க்கும்போது ஆசாரியனாகிய யோசுவாவை குறித்து அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான் போட்டிருக்கு. It is said, Zechariah chapter 3 verse 3, that he was wearing a dirty garment. சங்கீதம் 109 18 19 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, if you see Psalm chapter 109 verse 18 and 19, சாபம் அவர்கள் ஒரு சிலருக்கு வஸ்திரமாக மாறி விடுகிறதாம். curse became a garment for some people. காரணம் என்ன? அவர்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கலும் சாபத்தை அதிகமாக விரும்பினார்கள் என்று எழுதியிருக்கும். The reason is because they didn't want blessing but curse more. சங்கீதம் 73:6 பார்க்கும்போது, if you see Psalm 73 verse 6, ஒரு சிலருக்கு கொடுமை வஸ்திரமாக மாறுகிறது. Violence becomes some people's garment. 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும்போது, you see 1 Peter chapter 2 verse 16, துர்க்குணம் சிலருக்கு வஸ்திரமாக மாறுகிறது. a bad nature becomes a garment to some people. malice. யூதா 23 வாசிக்கும்போது, you see Jude chapter 23 verse 23, உலக ஸ்நேகம் கரைப்படுகிறது, ஒரு சிலருக்கு வஸ்திரமாக மாறிவிடுகிறது. the love of the world becomes a garment for some people. யாக்கோபு சொல்லுகிறார், உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? James says that don't you know that the love of world is hatred towards God. It's an enemy. It's an enemy. Praise God. Hallelujah. சிலருக்கு வஸ்திரங்கள் இப்படி இருக்கிறது. For some people these are the garments they have. Filth is the garment. Filth is a garment. உலக அசுத்தங்கள் நமக்கு வஸ்திரங்களா மாறி விட கூடாது. The worldly filth should not become a garment for us. தாவீதுக்கும் சாலமோனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் அடிக்கடி சபையில சொன்னது எனக்கு தெரியும். Many times I have told the difference between David and Solomon. உங்களுக்கு தெரியணும்னா நான் அதை சொல்லுகிறேன். If you want to know, I want to mention it. தாவீதுக்கு பேர் என்னன்னு கேட்டா occasional sinner. What the name of David is? Occasionally he sins. Occasionally he sins. That's how David is. ஏதோ ஒரு முறை அவர் பாவம் பண்ணிட்டு அப்புறம் அதோட அதை நிறுத்திட்டார். Just once or so he sinned and then he stopped. சந்தோஷம். Good. ஆனா பண்ணாரு பயங்கரமான மோசமான பாவம் பண்ணார். But the one thing that he did was a terrible thing. சரி பரவாயில்லை, அவர் மனம் திரும்பிட்டார். Okay, he had a repentant heart. அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து வேற எதுலயுமே அவர் இன்னும் செய்யலன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. Bible says other than that he's not done anything wrong. ஆனா நம்ம சாலமன் ஐயா எப்படி தெரியுமா? யாராவது பேரா சாலமன் இருந்த தயவு செய்து மன்னிச்சுங்க. But how is Solomon? If there's anyone named Solomon, kindly forgive me. நம்ம ஐயா என்ன தெரியுமா? அவருக்கு பேர் என்ன தெரியுமா? habitual sinner. Name of Solomon is a habitual sinner. சண்டே நல்ல பரிசுத்தமா இருப்பாரு. Sunday very holy. ஒருவேளை சண்டே கோயில்ல பரிசுத்தமா இருப்பாரு. Maybe Sunday in church holiness is there. சில சண்டே சர்ச்சில் இருந்து கொண்டே பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறார். There are some in Sunday, on a Sunday in church they are not holy. இங்க உள்ளவர்கள், லண்டன்ல உள்ளவர்கள். Not here, those who are in London. யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கீங்களா லண்டன்ல இருக்கீங்களான்ட்டு. You have to think whether we are here or whether we are in London. ஆனா மண்டே டில் சாட்டர்டே பழைய பாவங்களுக்கு அடிமைப்பட்டு விடுவார்கள். But they'll become slave to their old ways and sins Monday to Saturday. அந்த பழக்கம் 2012 ஓட முடிஞ்சு போச்சு.
Let that habit be over in 2012. 13ல அப்படி இருக்கக்கூடாது. In 13 it should not be so. 13லேருந்து இயேசு வருகிற வரைக்கும் அப்படி நாம் இருக்கக்கூடாது. From 13 till Jesus comes, he should not be so. அவருக்கு என்ன அக்கேஷனல் சின்னர் What is he? He's an occasional தாவீது. sinner. ஆனால் David. சாலமோனோ But Solomon ரெகுலர் சின்னர், is a regular sinner, ஹேபிச்சுவல் சின்னர். a habitual sinner. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது வஸ்திரமாக மாறிவிடும். Oh people, this can become a garment. சிலர் பார்த்துருக்கீங்களா? சிலர் என்ன, நானே தான். Have you not seen, including me, நமக்கு ஒரு சட்டை விருப்பமா இருந்தா அந்த சட்டையே போட்டுக்கிட்டு இருப்போம். we like a shirt, we might be wearing it often. பீரோல 1000 சட்டை இருக்கும். There might be 1,000 shirts in the cupboard. அதை போய் எவன் அயன் பண்ணி எதை போடுவான்? Who will iron and wear that? ஏதோ ஒரு சட்டை நல்லா இருக்கு, அது போட்டுக்கிட்டே போகலாம். அது அழுக்காயி நாறுற வரைக்கும் அதை தான் போட்டுக்கிட்டு. Like one shirt, we keep on wearing it till it tears and gets totally dirty. நீங்கெல்லாம் இன்னைக்கு குளிச்சிட்டு நீங்க நல்லா புது சட்டை போட்டு வந்திருக்கிறீங்க. All of you had a bath and worn a new shirt and ஆனா நான் சொன்னது உண்மைங்கிறது உங்களுக்கு நீங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. say, touching your heart, that what I've said is true. உங்களுக்கும் அதே சோதனை, எனக்கும் அதே சோதனை தான். You have that same thing, I have the same thing. அந்த ஒரு ஷர்ட்டையே திருப்பி சோம்பேறித்தனப்பட்டு திருப்பி போட்டு அது வாசனை வந்த பிறகு தான் அதை தூக்கி துவைக்கணுங்கிற நிலைமை நமக்கு இருக்குதே. இது மாதிரி சிலர் செஞ்ச பாவத்தையே அதையே செஞ்சுக்கிட்டு இருப்போம். Just like how we might want to wear the same shirt again and again till it's totally torn and useless, and do the same. இப்படி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தான் நமக்கு விளங்குது. Only if we tell the example like this can we understand. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வஸ்திரங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். Dear loving children of God, God says our garment should not be so. ஆண்டவர் நமக்கு அலங்கார வஸ்திரங்களை தந்திருக்கிறார். God has given beautiful garments to us. துதியின் வஸ்திரம், The garment of praise, சாம்பலுக்கு பதிலாக instead of ashes, சிங்காரம், beauty, பியூட்டி ஃபார் ஆஷஸ். ஹல்லேலூயா. beauty for ashes, ரட்சிப்பின் சால்வை, garment of salvation, நீதியின் சால்வை, garment of justice, மெல்லிய வஸ்திரம், a good garment, கல்யாண வஸ்திரம், a wedding garment, நல்ல வஸ்திரம், a very good garment, வெண்மையான வஸ்திரம், a white garment. இப்படி பல வஸ்திரங்கள் உண்டு. So many garments are there. இப்போ இந்த சித்திர தையலாடைங்கிற ஒரு கார்மெண்ட் இருக்கிறது. There is a garment called very difficult. சித்திர தையலாடை, அது என்ன நல்ல ஒரு garment with lot of embroidery and works. இது ராஜகுமாரத்திக்கு கொடுக்கப்படுகிற எம்ப்ராய்டரி garment. This is the garment that is given to the princess of the daughter of the king. எதுக்கு தெரியுமா? Why? விலையின்றி விற்கப்பட்டீர்கள். You are sold without price. விலையின்றி மீட்கப்படுவீர்கள். You will be redeemed without a price. Hallelujah. Hallelujah. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let us praise God. விலையின்றி விற்கப்பட்டீர்கள். Without price you were sold. காரணம் இல்லாமல் உங்களை பழிச்சொல் சொல்லி இருக்கிறார்கள். Without a reason they have accused you. காரணமே இல்லாம உங்களை துன்பப்படுத்தி இருக்கலாம். Without any reason they are tormenting you. காரணம் இல்லாமல் பலவித வார்த்தைகளை சொல்லி புண்படுத்தி இருக்கலாம். Without any reason they might have spoken many words and hurt you. உங்களுக்கு விலையே இல்லைன்னு சொல்லி உங்களை ட்ரீட் பண்ணி இருக்கலாம். They might have treated you saying you have no job. You have no price at all. You have no price. You are not worth. You are not worth. நீ ஒரு மனுஷனே இல்லைன்னு சொல்லி ட்ரீட் பண்ணி இருக்கலாம். They might have treated you saying you're not even a man. நம்ம இருதயம் அப்போ குத்துண்டு நொறுங்கி இருக்கலாம். Maybe our heart was stricken and broken. ஆனால் திருப்பி அதே இடத்துல இந்த கர்த்தர் நம்மை மீட்கும்போது, But from that same place when God redeems us, நம்முடைய விலை கிரயத்தை அவனுக்கு கொடுக்காமல் ஃப்ரீயா மீட்டு கொண்டு வருவார். God will redeem us for free without paying the price. நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை மீட்டு உங்களை உயர்த்துவார். The same place where you were ashamed, God will redeem you and pick you up. அந்த வார்த்தை நிறைவேறுதல என் வாழ்க்கையில நான் கண்டிருக்கிறேன். I have seen that fulfilled in my life. அவமானப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் தலை தூக்கி நிற்க பண்ணுவார். The same place that you are ashamed, God will make you lift up your head. உனக்கு வர்த்தே இல்லைன்னு சொல்லி சீப்போன் இழந்த இடத்திலே தான் கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு வருவார். The same place where you lost all your worth, God will redeem and bring you out. காரணம் அவர் உங்களுடைய ராஜா. The reason is because he is your king. அவர் உங்களுடைய மீட்பர். He is your redeemer. Hallelujah. Hallelujah. ஆகவே உள்ளான பூரண அழகுள்ளவள் தான் ராஜகுமாரத்தி. Therefore internal beauty is the one of the daughter of the king. உன் இனத்தாரை விட்டு உன் ஜனத்தாரை விட்டு நீ மறந்துடுன்னு கர்த்தர் சொன்னார். God said forget your people and your family. Get separated unto the king.
get separated unto the king. ராஜாவுக்காக நீ ஆயத்தப்பட்டு நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே வா. Prepare yourself for the king and come into a separated living. உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். Wear your beautiful garments. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். Then the king will greatly desire your beauty. Oh, praise God. Hallelujah. Praise God. நம்முடைய ராஜா நம்முடைய அழகை பார்க்க விரும்புகிறவர். Our king desires to look at our beauty. நம்முடைய மேய்ப்பன் நம்முடைய ராஜா. Our shepherd is our king. அந்த ராஜா நம்முடைய உள்ளான அழகை பார்க்க விரும்புகிறவர். And our king wants to see that internal beauty. ஆகவே பலவிதமான வஸ்திரங்களை கொடுத்து நம்மை அலங்கரித்த தேவன், So the God who gave us many beautiful garments, அந்த அத்தனை வஸ்திரங்களோடு பார்க்கிறதுக்கு அவர் ஆசைப்படுகிறார். He wants us to see with all those beautiful garments. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனை வீடுகளில் நிறைய இங்கே இருக்கிறீங்க, எல்லாருமே ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்குறீங்க இல்லையா? All of you have given your children dress. ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்குறோம். You've given a dress. அந்த பிள்ளைங்க எல்லாம் கண்ணாடி முன்னால் அப்படி போட்டு அப்படி ட்ரெஸ் அப்படி பார்த்துட்டு இருக்கு. Wearing the dress, they look at the mirror. சும்மா இருக்காம அம்மா அப்பாட்ட வந்து எப்படி இருக்கு டாடி? Without keeping quiet, they'll come and ask, how is this daddy? உங்கள் பிள்ளைங்களை கேட்டாங்களா இன்னைக்கு? Did your children come and ask? கேட்டிருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஜோராக இருக்கு. ஆமாம், நீங்கள் வாங்கி கொடுத்தா தானே. We'll say it is very good because we bought it. அதுக்கு ஒரே சந்தோஷம். So they are very happy. நம்ம வாங்கி கொடுத்ததை நம்ம பிள்ளைங்க போடும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. What we bought, when our children wear it, we are very happy. ராஜா நமக்கு கொடுத்த வஸ்திரங்கள், The garments the king gave us. அல்லையா வருதான்னு பார்ப்போமே. துதி நாடு, Garment of praise, அலங்கார வஸ்திரம், beautiful garment, சால்வேஷன், garment of salvation, நீதி, garment of righteousness. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவளுக்கு மெல்லிய வெண்மையும் மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. It was given to her the beautiful white garment, and it was the good pure life of saints. Let us rejoice and be glad, for the marriage of the lamb has come. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று வெளிப்படுத்தல் 19:7 வாசிக்கிறோம். We read in Revelation chapter 19 verse 7 that his wife prepared herself for the wedding. அந்த வைஃப் யாரு கேட்டிங்கன்னா சபை. Who is that wife? Who is that bride? It's the church. இந்த சபையில் நான் தேவனுக்கு மனவாட்டியாக இருக்கிறேன்னு கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்த்தால் போதும், நம்ம பாவத்துக்கு திரும்பி போக மாட்டோம். In this church, if we can think even a little bit that we are the bride of Christ, we will not head towards sin. Hallelujah. 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 கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். Let us think a little அவ்வளவு தந்திருக்கிறாரே. God has given me so much. மனைவியான ஸ்தானத்தில் வந்து கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு பாவி, சீஷன், பிள்ளை, மனைவி. எவ்வளவு ஒரு ப்ரமோஷன் பார்த்தீங்களா? Look at what promotion God has given us. A sinner, a sinner. அதுக்கப்புறம் சீஷன், next a disciple, அதுக்கப்புறம் friend, a friend, அதுக்கப்புறம் யாரு? பிள்ளை, and then a child, அதுக்கப்புறம் மணவாட்டி, and then the bride. இந்த ப்ரமோஷனை பாருங்க. Look at this promotion. அந்த மனைவி ஆகிறதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கும்போது கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக உங்களை நியமித்தபடினாலே உங்களுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொன்னார். Paul said, because you are that bride, I have great zeal for you. For I have espoused to only one husband என்று எழுதியிருக்கும். It is written saying that I am espoused to just one husband. அவர்தான் நமக்கு ஹஸ்பண்ட், வேற யாரும் கிடையாது. He is a husband, there is no one else. So I am having a zeal, a godly zeal அப்படிங்கிறார் சபை குறித்து. He says, therefore I have a godly zeal towards the church. இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காம யாரும் டிம்கி அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ஐயா நான் சொல்லுகிறேன், ஜனவரிலேயே ஏதாவது ஒரு டேட்டை பார்த்து பாஸ்டர்ட்ட மீட் பண்ணி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எடுத்துருங்க. Is anyone here still not had water baptism? Fix a date even in the month of January. And பால் அதை சொல்லுகிறார், பெட்ரோத்தல் என்று சொல்லுகிறார். Paul calls it a betrothal. விவாகத்துக்கு என்று நிச்சயப்படுத்துதல். Betrothal for the wedding. ஒரு விவாகத்துக்கு நிச்சயப்படுத்தாதவனுக்கு விவாகம் எப்படி நடக்கும்? How will the marriage happen for someone who is not betrothed to a marriage? கிறிஸ்துவோடு கூட நல்ல மனசாட்சியோடு கூட உடன்படிக்கை செய்து விவாகத்துக்கு என்று நிச்சயப்படுத்தாவிட்டால் அந்த மனுஷனுக்கும் கிறிஸ்துவுக்கும் எப்படி அந்த கல்யாண நாள்ல அவன் போய் அங்க இருக்க முடியும்? If he is not together with good conscience and betrothed to Lord, how can he get married and be with him?
அலங்கார வஸ்திரங்களை கொடுத்தவர் அந்த வஸ்திரங்களை நாம போட்டு நம்மளை பார்க்கணும்னு தானே ஆசைப்படுகிறார். The beautiful garments that he's given us, he wants us to wear it and see us wearing it. அதனால தான் அந்த இடத்துல போட்டிருக்கும் அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள். That is why it is written here. அதுக்கப்புறம் Beautiful garments. தூசியை விட்டு எழும்பு, உதறு. Shake off your dust. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த உலகத்துல நடக்கும்போது அநேக தூசிகள் படும். We walk in this world, many dust will fall on us. அது அப்படியே அக்யூமுலேட் பண்ண விடக்கூடாது. We not let it accumulate in us. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு காரியத்தை சொன்னதாக நான் வாசித்தேன். I read what Charles Spurgeon said. அவர் தன்னுடைய நண்பரோடு கூட போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஸ்ட்ரீட்ல அந்த ஸ்ட்ரீட்டுடைய எண்டு வர்றதுக்குள்ளாலே திடீர்னு அந்த நண்பரை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு வெயிட் ஐ ஹேவ் டு கோ அண்ட் டாக் டு ஹிம் அப்படிம்பாராம். A friend whom he had even before the end of the street comes, as he's walking, would say, wait, I have to go and talk. அந்த நண்பருக்கு ஒன்றும் புரியாது, யார்கிட்ட தான் போய் பேச போறாரு இவரு. So the friend will not understand, well, who is he going to talk with? அவர் கொஞ்சம் தூரம் போய் பேசுவாராம், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் ஏதோ ஒன்று நடுவில் வந்த மாதிரி இருக்கே அதை எடுத்துருங்கப்பான்னு சொல்லி பேசி கிளியர் பண்ணுறதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ரோடே கிராஸ் பண்ணுவார். And after going, standing apart and speaking with God, saying, Lord, looks like something has come between you and me. And after clearing it up with God, he'll come and cross the road. இந்த ரோட கிராஸ் பண்றதுக்குள்ளால நான் அதை கிளியர் பண்ணிரணும். Even before crossing this road, you should clear it up. எனக்கும் ஆண்டவருக்கும் ஏதோ நடுவுல வந்த மாதிரி இருக்கு, உடனே கிளியர் பண்ணு. Looks like something has come between me and my God. Let me clear it at once. என்ன ஒரு நல்ல இருதயம் பாத்தீங்களா? What a good heart. உடனே ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவுல ஒண்ணு வராதபடிக்கு காப்பாற்றிக் கொள்வோம். Immediately let us ensure that nothing comes between us தூசியை and உதறி God. தள்ளுவோம். Shake off the dust. கடைசியாக பார்க்கும் பொழுது You see, finally in the end, do not get entangled. do not get entangled. தூசியை விட்டு எழும்பு, எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை என்ன செய்? அவிழ்த்து விடு. நீ அவிழ்த்து விடு. Praise God. 5 காரியங்களை செய்ய வேணும். 5 things we have to do. உன் கழுத்துல கட்டு இருக்கிறது. There is a yoke on your neck. ஆமா, there is a band. There is a band on your neck. தூக்கி அதை எரிந்து போடு. Take it and remove it. உலகத்தினால அது கரைப்படாதபடிக்கு கட்டுகளுக்குள்ள போகாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். See to that you are not stained by the world and enter into bondage. Entangled by the snares of the world. You should not be entangled by the snares of the world. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடனே அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. Do not be united with the unbelievers in a yoke with them. அது ஒரு கட்டு. It is a bondage. அது ஒரு நமக்கு நுகம். It is a yoke. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நுகத்துக்கு உட்படாதேன்னு சொல்லுகிறார் சபையை பார்த்து. God is looking at the church and saying, do not enter into that yoke. கலாத்தியர் 5வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும்போது, if you look at Galatians chapter 5 verse 1, சுயாதீன பிரமாணத்துக்குள் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல், therefore without entering into that yoke of bondage, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டிருங்கள். let us continue in the wonderful life that Christ has kept us in. இந்த 5 காரியங்கள் நாம் போரடிக்க வேண்டாம். These 5 things we need to fight. இப்படி எழுந்திருக்க வேண்டாம். We have to rise up like this. இப்படி எழுந்திருந்தால், and as we rise up like this, தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொண்டவர்களாய், as people who wear the power of God, ராஜா நம்முடைய அழகிலே பிரியப்படுவார். a king will be happy about our beauty. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, the word that God says, சர்வன்ட் கிங்காக நான் வந்தது உண்மைதான். it is true that I have come as a servant king. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நான் ஷெப்பர்ட் கிங்காக இருக்கிறேன். In your life today, now I am a shepherd king. உன்னை நடத்துகிற தேவன் நான். God who leads me is me. உன்னை மேய்க்கிற தேவன் நான். The God who shepherds you is me. ஆடுகளின் பிரதான மேய்ப்பன் என்று அவருக்கு பெயர். He is called as the chief shepherd of souls. ஆனால் அதே வேளையிலே நான் உன்னுடைய ராஜாவாக இருக்கிறேன். At the same time also your king. என்னுடைய ஆளுகை உனக்குள் காணப்பட வேண்டாம். My reign should be found inside of you. என்னுடைய ஆளுகையை விட்டு நீ தூரமாய் போகாதே. Do not go away from my reign. 100க்கு 100 என்னுடைய ஆளுகைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால், if 100% you surrender to my reign, மந்தையின் துருக்கமே, oh you tower of daughter, இந்த சபையே, oh this church, மந்தையை காக்கிற டவர் இது. this is the tower which guards the flock. மந்தையை காத்து கொண்டிருக்கிறதான துருக்கம். This is the tower which guards the flock. உன்னிலே என்னுடைய ஆளுகையை நான் ஸ்தாபிப்பேன். I will establish my reign in you. நான் உன்னுடைய மீட்பர். I am your redeemer.
உன்னை எப்படி மீட்டேன், பாபிலோன்ல போய் நீ அழாதே. How did I redeem you? Do not cry in Babylon. உனக்கு ஒரு ராஜா இருக்கிறார். You have a king. எப்போதும் சொல்லிக்கொள்ளணும், எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார். Always keep saying, I have a king. எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். I have a redeemer. எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். I have a shepherd. அந்த மேய்ப்பன் தான் என்னுடைய ராஜா. And that shepherd is my king. அந்த மேய்ப்பன் தான் என்னுடைய அரணா இருக்கிறார். And that shepherd is my fortress. இந்த ராஜா என்னுடைய அழகை பார்க்க பிரியப்படுகிறார். And this king desires to see my beauty. ஆக நான் இந்த 5 காரியங்களை செய்வேன். Therefore I will do these 5 things. எழுந்திருப்பேன். I will rise up. அதுக்கப்புறம் என்னுடைய வல்லமையை தரித்துக் கொள்வேன். I will wear my power. பரிசுத்த ஆவியின் வல்லமை. The power of the Holy Spirit. காண்டாமிருகத்துக்கு ஒத்த வல்லமை. The power which is of a great rhinoceros. அதுதான் வல்லமை. துதியினாலே வல்லமை. The power of praise. இப்படி அதிகமா நிறைய வல்லமைகள் உண்டு. There are so many such powers. சோ வல்லமையை தரித்துக் கொள்வேன். And I will wear this power. மூன்றாவதாக என்னுடைய அலங்கார வஸ்திரங்களை தரித்துக் கொள்வேன். I will wear my beautiful garments. அதுக்கப்புறம் தூசியை உதறிவிட்டு எழும்பி பிரகாசிப்பேன். And then I will shake the dust and rise up and shine. அதுக்கப்புறம் நுகத்தடிக்கு உட்பட மாட்டேன். And then I will not enter into a bondage. ஹல்லேலூயா. Hallelujah. மற்றவங்க பேச்சை கேட்டு ஒருவேளை சோர்ந்து போயிட்டீங்களோ, அதெல்லாம் தூசி. If you heard someone's words and you discouraged, that is all dust. தூக்கி போடுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். God is saying, shake it away. உனக்கு ஒரு ராஜா இருக்கிறார். You have a king. அவர் முகத்தை பார். Look at his face. அவர் உன்னுடைய அழகில் பிரியப்பட விரும்புகிறார். He desires your beauty. எழுந்திருன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying, rise up. உன்னை போரடின்னு சொல்லுகிறார். He is saying, fight. நான் உன்னை ஆளுகை செய்வேன். I will reign you. கர்த்தரே நமக்கு ஆளுநராக இருந்தால் நமக்கு இனி என்ன குறை சொல்லுங்க. God is the one who reigns us. What do we lack? இந்த உலகத்து கிங் மாதிரி கிடையாதவர். He is not like a king of the world. ராஜாதி ராஜா. He is a king of kings. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. மந்தையின் துருக்கமே. O tower of the flock. ஹல்லேலூயா. முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். The former reign shall come upon you. ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடம் சேர்க்கப்படும். The daughter of Zion shall have the kingdom. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Let us praise God. அவர்களுடைய மீட்பரோ வல்லமை உள்ளவர். Their redeemer is strong. ஹல்லேலூயா. Hallelujah. நமக்கு இளைப்பாறுதல், சத்துருக்களுக்கு தத்தளிப்பு. We have rest, but the enemy is disquieted. கொஞ்சமும் கவலைப்படாமல் தேவனை ஆராதிக்க ஆரம்பிப்போம். Without even worrying, let us start praising God. ஆபிரகாமை போல விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். Let us, like Abraham, have faith and praise God. 8 காரியங்களில் வல்லமை உள்ளவர் என்று பார்த்தோம். We saw that he is a God who is powerful in 8 things. வல்லமையுடையவர் நமக்கு பெரிய மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் என்று பாடினாள். She sang, saying, the powerful one has done great things for me. mighty one of Israel. The mighty one of Israel. நம் நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் வல்லமை உள்ளவர். The one who dwells in the midst of us is mighty. Hallelujah. Hallelujah. நம்ப முடியுதா நம்மளால? Are we able to believe this? நம்மள நம்ப முடியுதா? Can we believe this? நம்ப முடிந்தால் நாம் ஏன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது? We can believe this. Why can't we praise God? கொஞ்ச நேரம் நம் நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் வல்லமை உள்ளவர். For some time, Hallelujah. let us praise the God who dwells in us, who is powerful. Hallelujah. 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 முற்றுமுடிய காக்க வல்லவர். He is able to அவரிடத்தில் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அன்னாள் மட்டும் காக்க வல்லவர். He is able to save that which he given to him. தப்புவிக்க வல்லவர். He is able to deliver. கிருபை கொடுக்க வல்லவர். He is powerful enough to give grace. என்னை கொண்டு போய் மகிமையுள்ள சன்னிதானத்தில் சேர்க்க வல்லமை உள்ள தேவன். He is powerful enough to lead me. என்னை மறுரூபப்படுத்த வல்லவர். He is able to transform me. என்னை பலப்படுத்துகிறவர் அவரே. He is the one who strengthens me. கிருபையை கொடுக்கிறவர் அவரே. He is the one who gives grace. அவர்தான் ராஜா. He is king. அவர் என் மேய்ப்பர். He is my redeemer. அவருடைய ஆளுகை எனக்குள் பரிபூர்ணமாய் வர வேண்டும் என்று விரும்புகிறார். He desires that his reign would come completely inside of me. ஒப்பு கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே. Oh, I surrender, O Lord. சொல்ல முடியுமா ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை இதுவரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் ஒருவேளை உங்களுடைய ஆளுகையில் நீங்கள் இருந்திருக்கலாம். Maybe till now, till this year, you are in your own reign. ஒருவேளை பிசாசின் ஆளுகைக்குள்ளாக அங்கே இங்கேயுமா இருந்திருக்கலாம். Maybe in the reign of devil here and there you might have been. சாலமோனை போல ஒரு ரெகுலர் சின்னராக இருந்திருக்கலாம். Maybe like Solomon, you could have been a regular sinner. அல்லது ஒருவேளை எச்சரிப்பில்லாமல் ஒரு டிசிப்ளின்ட் லைஃப்
இல்லாமல் இருந்திருக்கலாம். Maybe without caution you do not have a disciplined life. கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் இருந்திருக்கலாம், அல்லது சரியாய் அதுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். Maybe you do not believe the word of God or respect it enough. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆளுகை உனக்குள் வர நான் விரும்புகிறேன். But God says, I desire my reign to come inside of என்னுடைய you. ஆளுகை பரிசுத்த ஆளுகை. My reign is a holy reign. என்னுடைய ஆளுகை நீதியின் ஆளுகை. My reign is a reign of righteousness. என்னுடைய ஆளுகை அன்பின் ஆளுகை. My reign is a reign of love. என்னுடைய ஆளுகை வல்லமையின் ஆளுகை. My reign is a reign of power. உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். I will finish everything for you. அடிமையின் ரூபம் எடுத்து நான் ராஜாவாக இருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தது உண்மைதான். It is true that though I was a king, I took the form of a slave. உன்னை மீட்கும்படியாக வந்தேன். I came to redeem you. நான் உன்னுடைய மீட்பர். I am your redeemer. ஆனால் இப்பொழுதோ But now அதே ராஜாதான், the same king, உன்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறேன். I am your shepherd. நான் உன்னை மேய்க்கட்டும். Let me shepherd இந்த you. வருஷம் முழுவதும் நான் உன்னை அப்படி மேய்ப்பேன். Throughout this year I will shepherd you. நீதியிலே உன்னை மேய்ப்பேன். In righteousness I will shepherd you. நீ 100க்கு 100 ஒப்பு கொடுப்பாயாக. If you give yourself 100%, அவர்களுடைய மீட்பரோ வல்லமை உள்ளவர். their redeemer is powerful. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் எங்களுக்கு சொன்ன வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை எனக்குள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க. ஆண்டவரே, 100க்கு 100 இப்பொழுது முதல் நாளில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். மந்தையின் துருக்கமே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் என்று சொன்னீங்க கர்த்தாவே. ஒரு விடுதலையின் வாழ்க்கை, ஒரு வெற்றியின் வாழ்க்கை, ஒரு சமாதானத்தின் வாழ்க்கை, ஒரு பரிசுத்தத்தின் வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கையை நிலைநிறுத்துவேன் என்று சொன்ன தேவன். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீர் சபையை சுத்திகரித்து நடத்துகிறதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஐயா, தொடர்ந்து நடத்துவீராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவன், கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்கி நடத்த வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஊழியத்தை செய்யக்கூடிய ஸ்தோத்திரம் நபர்களுக்காக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஊழிய வாஞ்சை உள்ளவர்களும் ஊழிய அபிஷேகம் உள்ளவர்களும் ஊழியத்தை செய்ய ஆசைப்படுகிறவர்களுக்கு இந்த நாளிலே ஏசாயா 49வது அதிகாரம் 9வது வசனம், ஏசாயா 49:9 வாசித்துட்டு முடிக்கலாம். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி ஊழியம், இது ஊழியத்துக்கான ஒரு மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்தம். இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள். சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். நம்முடைய ஊழியத்தை குறித்ததான ஒரு வாக்குத்தத்தம். அதே நேரத்தில் நான் ஊழியம் தனிப்பட்ட முறையில் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று ஆசைப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு வாக்குத்தத்தம் உண்டு. 59வது அதிகாரம் 21வது வசனம், ஏசாயா 59. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தையிலும் இன்று முதல் என்றென்றைக்கும் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு என் உடன்படிக்கையாய் இருக்கிறது. குடும்பங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தம், சங்கீதம் 144:12-15. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூலைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. குடும்பங்களுக்காக இதை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. வசனத்தில் ஞாபகத்தில் வைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வசனங்களின்படி நம்மை நடத்துவாராக. God bless you. Hallelujah.